தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை சேனல்ல இருந்து இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா நீதி யாத்திரைய தொடங்கி இருக்கிறாரு. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 139வது வருடத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு. அவங்களுடைய பொதுக்கூட்டமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுல நாக்பூர் RSS தலைமை எடுக்கிற இடத்துல அந்த பொதுக்கூட்டத்தை தொடங்கி 2024 நாடாளுமன்றத்துக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மேடையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, இது ஒரு தேர்தலுக்கான பிரச்சாரம் மட்டும் இல்ல, ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போர் அப்படிங்கிறதையும் ஆரம்பிச்சாரு. ஜனவரி மாதம் 2024 ராமர் கோவில் திறக்க போறாங்க. இந்தியாவிற்கான நீதி கேட்டு ராகுல் காந்தி தன்னுடைய பயணத்தையும் தொடங்கிட்டாரு. இந்த ரெண்டு நிகழ்வையும் எப்படி தோழர் பாக்குறீங்க? தோழர், அந்த அயோத்தியில கட்டப்பட்டிருக்க ராமர் வளாகம் திறப்பு விழா அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா பாஜகவையும் சங்கிகளையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். அதனால மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு இப்ப கொரோனா மாதிரியான ஒரு பெருந்தொற்று வருது அப்படின்னாக்கா எல்லா கோயில்களும் பூட்டி தான் வைக்கப்படும். அதே போல இந்த ராமர் வளாகமும் பூட்டி தான் வைக்கப்படும். மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல கல்வி இருக்குமான்னு கேட்டா கல்வியும் கிடையாது. மக்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தோழர், வெளிப்படையா சொல்றேன், கோயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டு தலமா மட்டும் இருக்காது. அது குறிப்பா தமிழ்நாட்டுல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீதி செய்யக்கூடிய இடமாவும் இருந்திருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா மக்கள் துயரப்படும் போது அந்த கோயில்கள் திறந்து விடப்படும். அங்க இருக்க 1000 கால் மண்டபம், 100 கால் மண்டபம் இப்படி எல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வெள்ள காலத்திலேயே பஞ்ச காலத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த இடத்த வச்சிருந்தாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மைகள். அன்னைக்கு ஏன்னா கோயில்கள் இது பண்ணுது எல்லா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கும்னு சொன்ன நடுவுல இந்த என்னைக்கு இந்த ஆரிய வந்தேரிகள் வந்தாங்களோ அன்னைக்குதான் கோயில்கள் பாத்தீங்கன்னா வெறும் வழிபாட்டு தலங்களை மட்டும் போய் மக்களிடமிருந்து விலக்கப்பட்டது கோயில்கள். மக்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் அந்த ஆரிய வந்தேரிகளால பார்ப்பனர்களால கோயில்கள் மக்களை நெருக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. கோயில்களுக்குள்ள போறதே பார்த்தா ஒரு ஆடம்பரமான ஒரு செயலா மாத்தி காட்டினாங்க. ஒரு கோயிலுக்கு போனாலே நீங்க தட்டு நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு போனா கோயிலுக்குள்ள விடுவாங்கன்னு நம்பியிருக்கா. அது குறிப்பிட்ட ஜாதி அந்த பிரச்சனையும் இருக்குது. அந்த மாதிரிதான் இந்த ராமர் வளாகத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகின்ற அந்த நீதி யாத்திரை இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம தெளிவா சொல்லலாம். அது மக்களின் வழியை உணர்ந்த ஒரு தலைவன் நடத்துகின்ற ஒரு யாத்திரை. அதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அண்ணாமலை ரோட் ஷோ பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அதனால மக்களுக்கு ஏதோ பயன் பெற்றாங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. அது வெறும் நியூஸ் தான். கூட்டம் கூடுதுன்னு சொல்லிட்டு இவங்களா எடுத்துட்டு இந்த சங்கி சேனல் இது பண்ணுவோம். தமிழ்நாட்டுல நாய் போனா கூட ஒரு தெருநாய் குறைச்சிட்டு போனா கூட 10 பேர் பின்னாடி போய் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் அதை விரட்டவும் செய்வாங்க. அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர அந்த மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதம் மக்களின் வழி, அதாவது எந்த இடத்துல அரசியல் பேசணும், எந்த இடத்துல மக்கள் பிரச்சனை பேசணும் மிக தெளிவாகவே பேசியிருக்காங்க. மணிப்பூர்ல போயிட்டு மக்கள்கிட்ட அந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அந்த கொடுமைகள் வந்தப்ப பாத்தீங்கன்னா மணிப்பூருக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா போகல. அவர் அங்க பாத்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மணிப்பூருக்கு போன ராகுல் காந்தி மக்கள் கேட்கிறாங்க, எங்க பிரதமர் இங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கேட்டப்ப சொன்னாங்க, அந்த இடத்துல அரசியல் பேச வேண்டாமா, நான் உங்க பிரச்சனையை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன், உங்களுடைய துயரங்களில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன், இந்த இடத்துல அவரை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நாகரிகமா இது பண்ணிருந்தாங்க. இதே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா போயிருந்தாக்கா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நிச்சயம் இந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனையும் கொண்டாந்து நிறுத்தி இருப்பாரு. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஒரு சனாதனத்தை கொண்டாந்து நிறுத்தி அதை ப்ரமோட் பண்ணி தன்னோட அரசியல் சுயலாபத்தை பயன்படுது. ஆனா எந்த இடத்துல அரசியல் பண்ணணும், எந்த இடத்துல அரசியல் லாபம் பார்க்கணும், எந்த இடத்துல மக்கள் நலனை பாதுகாக்கணும் அப்படின்றது மிக தெளிவாகவே நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய புரிதலை வட இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் சரியா பயன்படுத்தி கொண்டார்கள்னா தான் நமக்கு இதாகும். போன பாரத் ஜோடோ யாத்திரையுடைய பலனை கர்நாடகாவை தவிர எந்த மாநிலங்களும் சரியா பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஏன்னா கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர்களும் சரியாக அதை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் வெற்றியை இது பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தெலுங்கானாவிலையும் அந்த வெற்றி வந்தது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப தட்டு தடுமாறிதான் இருந்தது. முழுமையான வெற்றி கர்நாடக லெவலுக்கு ரீச் ஆன ஒரு வெற்றின்றது கூட நம்ம சொல்ல முடியாது.
தெலுங்கானால வந்து பாத்தீங்கன்னா மாநில கட்சிகளுடைய ஆட்சி வந்துட்டு அங்க ஆளுமை வந்துட்டு அதிகமா இருக்கு. அதை மீறி ஒரு தேசிய கட்சி வந்து பெரிய போராட்டம் அந்த இடத்துல காங்கிரஸ் சாதிச்சு காட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா வந்துட்டு என்னன்னாக்கா வட மாநிலங்களும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சாஃப்ட் இந்துத்துவா, குறிப்பா ராஜஸ்தான்ல இந்த சாஃப்ட் இந்துத்துவான்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சனாதனத்துக்கு கால்வரடிகளா இருக்கிறதுனால காங்கிரஸ் ராகுல் காந்தியோட மொத்த உழைப்பும் இங்க வீணாகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இந்த சமயத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் மீண்டும் நரேந்திரா என்ற கொடிய அரக்கனின் கையிலும் பாஜகவுடைய RSS சித்தாந்தத்துடைய, அதாவது பாரதிய சொல்லுவாரு பேய்கள் அரசாண்டா பிணந்தின்னுமா சாத்திரங்கள், மீண்டும் நரேந்திரா ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அனைத்து சாத்திரங்களும் பிணம் தின்ன ஆரம்பிக்கும். அப்படின்னாக்கா அனைத்து கோயில்களும் நிச்சயமாக மாற்று கருத்து உள்ளவர்களை பலி கொடுக்கக்கூடிய இடங்களாக மாற்றி விடுவார்கள் இவர்கள். அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இது போன்ற கும்பல் வன்முறைகள் நடக்கும். இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு பக்தி முழக்கத்தை இன்னைக்கு கொலை முழக்கமா மாத்தி வச்சிருக்கிறானுங்க. இங்க வந்து உதாரணம் சொன்னாக்கா நம்மளுடைய ஐயா சத்தியவேல் முருகனார் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஐயா சத்தியவேல் முருகனாரோ இல்ல அம்மா கலையரசி நடராஜன் அவர்களோ நம்ம சுகிசிவம் ஐயா போன்றோர் தென்னாடுடைய சிவனை போட்டின்னு சொல்றதுல இருக்கிறது வெறும் பக்தி மட்டும் வெளிப்படும். ஆனா இந்த வலதுசாரி சங்கிகள் போது ஹர் ஹர் மகாதேவன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல இருக்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கொலைவெறி வெளிப்படும். அவங்களுடைய அந்த உச்சரிப்பு தோணிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைவெறி இருக்காது, பக்தி இருக்காது. ஒரு பக்தி முழக்கங்களை கூட இவர்கள் கொலை முழக்கமா மாற்றி வச்சிருக்கிற ஒரு அவலம் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். வரப்போடைய நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுது நமக்காக நடக்கவும் நீதி கேட்கவும் ராகுல் காந்தி இருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டாங்க. திருமாவளவன் விட்டு வைக்க மாட்டாங்க. இவங்க எவனையும் விட்டு வைக்க மாட்டாங்க. இவனுங்களுக்கு எதிரான சித்தாந்தம் இருக்கிற யாரையும் இவனுக்கு விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எப்படி முடக்குவாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணு காணாமல் ஆக்குவாங்க, இல்லைன்னா அவர்களுடைய தலைவர்களுக்கே பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட சில பேருக்கு உட்கார வச்சோமா ஓரம் கட்டி உட்கார வைப்பாங்க. அதுக்கான வேலைகளை செய்வாங்க. மிகவும் ஜாக்கிரதையா இருக்க இருக்கும். இந்த தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக நமக்காக குரல் கொடுக்க எந்த ஒரு தலைவர்களும் எதிர்காலத்தில் இருக்காமல் செய்து விடுவார்கள் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இந்தியா முழுக்க மற்ற கட்சிகள் எல்லாமே பாஜக அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சிய மோடிய எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து பெரியார் காலத்துல இருந்து அந்த சித்தாந்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய RSS அமைப்பை நேரடியா எதிர்க்கிறாங்க. இப்ப இந்திய அளவுல ராகுல் காந்தி ஒருத்தர் தான், காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்தி ஒருத்தர் தான் RSS பாஜகன்றதையே கோட் பண்ணி பேசுவாங்க. மத்த யாருமே பிஜேபின்னு தான் பேசுவாங்க. ராகுல் காந்தி மட்டும்தான் RSS பிஜேபி இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இன்னைக்கு மணிப்பூர் இந்த நிலைமையில ஆக்கி வச்சிருக்குன்னு அவருடைய நடைபயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே கூட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 1000 ஆண்டுகளாக இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போர், இந்த போர் தொடரும் அப்படின்னு இந்த நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல்ல காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல 3 மாநிலங்கள்ல தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமும் ஒரு ட்வீட் ஒன்ன போட்டிருந்தாரு. இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? எந்த அளவுக்கு அவர் சித்தாந்தத்துல இதா இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு சித்தாந்த தெளிவோட மாறி இருக்க இந்த 9.25 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு மனோ கண்ணோட்டத்துல மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கங்கள் மேல கூட ஒரு ஓமை இருந்திருக்கலாம். வெளிப்படையா சொல்றேன் நானு. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அப்பெல்லாம் வந்துட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தான் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் அவர் இருந்த காலகட்டம் நினைக்கிறேன். அப்பெல்லாம் சென்னை வந்தானாக்கா அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை சந்திக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 ஆண்டுகள்ல ஏன்னா அரசியல்ன்றது பக்குவப்படுறதானே. எல்லாரும் சொல்லுவாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் திருமாவளவன் அவரோட பேச்செல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வைலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வேல்முருகன் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் குரூஷியலா இருக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப வன்மத்தை தூண்டுற மாதிரி இருக்கும்பாங்க. ஆனா இன்னைக்கு அவரோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு? பண்படுறதான அரசியல். ஆனா அந்த பண்படுதல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்திட்ட வந்திருக்குது, அண்ணன் திருமாட்ட வந்திருக்குது, அண்ணன் வேல்முருகன்ட்ட வந்திருக்குது. ஆனா ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சித்தாந்த புரிதல் இருக்குது, என்ன அரசியல் மக்களுக்கு தேவைப்படும் தெரியுது. ஆனா இந்த சித்தாந்தம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நரேந்திரா மனசுக்குள்ள அந்த பண்பாடு பக்குவம்ன்றது வரவே வராது. அவங்களுடைய மனசு பண்படாது, பக்குவப்படாது. ஆனா இவரோட மனம் வந்து பக்குவப்பட்டிருக்கு, இதா இருக்கு. இல்லைன்னா நாடாளுமன்றத்துல போயிட்டு அவர் வந்துட்டு ராகுல் காந்தி வந்துட்டு பெரியாரை எப்படி கோட் பண்ணி பேசுவாரு? அவருக்கு அந்த புரிதல் வந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா
வெளியில வந்து ஏன் நீங்க தமிழ்நாட்டை பத்தி அதிகமா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நானும் தமிழன் தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது உள்ளுக்குள்ள இருந்து வர வார்த்தைகள். வெளியில இருந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு போய் ஊர் முழுக்க வந்து திருக்குறளை தப்பு தப்பா உலகம் முழுக்க சொல்லிட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நான் வந்து தமிழம்பாரு, தெலுங்கானால போயிட்டு நான் செத்து போனேன் என் உடம்பு கொண்டு தெலுங்கானால புதையம்பாரு. இந்த மாதிரி வேஷம் வந்துட்டு ராகுல் காந்தியோட பேச்சுக்கள் வந்து நமக்கு தெரியல. வெளிப்படையா இன்னும் ஒரு உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு தலைவனா ராகுல் காந்தி அவர்கள் இருக்கா, சித்தாந்த புரிதல் இருக்குது. நம்ம இன்னும் ஓப்பனா சொன்னாக்கா நம்ம முதலமைச்சரை விட நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சித்தாந்த புரிதல் மிக தெளிவாகவே இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த காலங்கள்ல சனாதனத்தை ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கவே மாட்டார். ஏற்றத்தாழ்வு பயன்படுத்த இல்லாத அந்த சனாதனம்னு ஒரு வார்த்தையும் சனாதன ஒழிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்றாரு. அதை விட முக்கியம் என்னன்னாக்க இப்ப சங்கராச்சாரிகள் விஷயத்துல கூட வந்து பாருங்க, அவர் கொடுத்த ஒன்றிய பிரதமரையே அவமானப்படுத்துற அளவுக்கு இந்த சங்கராச்சாரிகளுக்கு அதிகாரம் இந்த ஏற்றத்தாழ்வு போகணும்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திராவுக்கு குரல் கொடுக்கிறாரு. அப்படின்னாக்க எந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசினாப்ப பாஜகவை விட காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய RSS சங்கிகள் வந்து ரொம்ப கொதிச்சு இருந்தாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த புரிதல் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு, ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்குது. அப்படின்னாக்கா இந்த புரிதல் இவர்களோட மட்டும்தானே இருக்குது. இல்லைன்னா சாக்கோட்டை அன்பழகன் வந்துட்டு இப்ப சனாதன பொங்கல் நிகழ்ச்சியில போய் கலந்துக்குவாருங்களா? இப்போ இந்த சனாதானம் சங்கத்துவம் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பரவலா ஆதி காலத்துல இருந்து பயன்படுத்தினது திருமாவளவன் அவர்கள் தான்ன்றது என்னோட நினைவு. அவர்தான் பயன்படுத்தினாரு சனாதனன்ற வார்த்தையை வந்துட்டு. அதாவது வந்துட்டு கௌரி லங்கேஷ் பன்சாலே கொலைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சனாதன் சன்ஸ்கார் அப்படின்ற அமைப்பு தான் இது பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போதுதான் முதல் இந்த சனாதனன்ற வார்த்தையை வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள சனாதனம் என்னென்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தியதுல அண்ணன் திருமாவுடைய பங்கு பெரும் பங்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் நம்மளுடைய இதாயிட்டு இருந்தது இல்லைங்களா? பார்ப்பனியம், இந்த 3 விஷயம் தான் இதாயிட்டு. அந்த பார்ப்பனியத்துடைய மறு உருவாக்கமே இன்னைக்கு அவங்க சனாதனத்தை கொண்டு வரும்போது பத்தி ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்துட்டு உண்மையை சொன்னாக்கா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸை எந்த அளவுக்கு ஏத்துட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா. நான் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நபர் தான் ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஹிந்து மதம் ஹிந்துன்றது எடுத்துருங்க. இந்து மதம்னா அப்படின்னு என்னன்னு கேட்ட விளக்கங்களை தேடும் போதுதான் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இந்து மதம்னா சனாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு 2000 காலகட்டத்துலதான் இந்த சனாதனன்ற வார்த்தைகள் வந்துட்டு வெளியில வர ஆரம்பிக்கும் 2000 காலகட்டத்துல. ஏன்னா அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் தேடி சில வகுப்புகளுக்கு எல்லாம் போயிட்டு இருந்த சமயம். அப்போ வந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் நான் கேள்விப்படி இந்து மதம்னா சனாதனம் இதுக்கு வந்துட்டு அர்த்தம் எனக்கு ஆதியம் இல்லை அந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனாதனனாக்கா பார்ப்பனிய சூழ்ச்சி என்ற ஒரு புரிதல் நம்ம அது உள்ளுக்குள்ள நம்ம கூட விதைப்பாங்க. அப்படியே இந்த சனாதனத்தை வந்துட்டு அப்படியே அந்த மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இங்க பல தியான வகுப்புகள் வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த உலகத்திலேயே வந்துட்டு இந்த என்னன்னாக்கா இந்த தியான வகுப்புன்னு சொல்லிட்டு இந்த லோக்கல்ல நடந்துட்டு இருக்கு பிரஜபிதா பிரம்மகுமாரிகள் அமைப்பு போன்ற அமைப்புகள் நடத்தக்கூடிய இதுல மிக தெளிவாக இந்த சனாதனத்தை வந்துட்டு உள்ள ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில சகோதரத்தை பரப்புவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு சாஃப்டா போயிட்டு ஹார்டா வந்து வெளியில பார்த்தா சாஃப்டான சகோதரத்துவம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வன்மத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ண எல்லாத்துக்கும் விதைக்க மாட்டாங்க. அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள், ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள இந்த வன்மத்தை விதைப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மிக தெளிவாக சனாதனத்தை புரிந்து கொண்டதான் சித்தாந்த போராட பாக்குறாங்க. அந்த இது வந்துட்டு நம்ம அந்த கட்சிகள்ல இருக்க உறுப்பினர்களுக்கு இல்லையன்றது நம்மளுடைய கவலை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து கமல்நாத் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஒரு RSS சங்கியை கூட்டிட்டு வந்துட்டு பாஜகவுக்கு இருந்தா ஆதரவா இருந்த ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரத்தை பண்றாரு. நாங்களும் பாஜகவுக்கு சலைத்தல்ல நாங்களும் சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் பயன்படுத்தும் சொல்லிட்டு கமல்நாத் வந்து பிரச்சாரத்துல பயன்படுத்துறது. எங்கெல்லாம் ராகுல் காந்தி வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்றாரோ பின்னாடியே போயிட்டு இவர் வந்துட்டு சாஃப்ட் ஹிந்துத்துவா முன்னிலைப்படுத்தினார். இந்த ஹிந்துத்துவன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட குழப்பங்களை வந்துட்டு காங்கிரஸ்குள்ளே பண்றாங்க. முதல்ல வந்துட்டு தலைவர்களுக்கு புரிந்த சித்தாந்த தெளிவு கண்டிப்பாக கட்சியின் தொண்டர்களுக்கு இருக்குது. நான் உண்மையை சொல்றேன், சனாதனத்துடைய விளைவு என்னன்றது கட்சி தலைமைக்கும் தெரியும், கட்சி தொண்டனுக்கும் தெரியுது, அடிமட்ட தொண்டனுக்கு தெரியுது.
நடுவுல இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தெரியல. நான் கூட வந்துட்டு வெளிப்படையாக சொல்ல, திராவிட இயக்க பயிற்சி பாசறை நடத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு தான் நடத்தி இருக்கணும். கட்சி தொண்டர்களை விட, ஏன்னா கட்சி நிர்வாகிகள் வந்துட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு அவன் அந்தாண்ட போயிடுறான். சனாதனம்னா என்னென்ன புரிதோ திமுக இருக்க கட்சி தொண்டர்களுக்கு கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நிர்வாகிகளுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா சாக்கோட்டை அன்பழகன் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பமே திமுக தான். சனாதனர், அதுவும் தெளிவா சனாதனர் போட்ட ஒரு இந்து அமைப்பு நடத்துற ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல சனாதனத்துக்கு, ஏன்னா அது சனாதன பொங்கல். நாம 20-30 வருஷமா பார்த்தா இங்க சமத்துவ பொங்கல் நடந்துட்டு இருக்குது. ஹிந்து ஒரு கிறிஸ்துவ வீட்டுல வந்துட்டு அரிசி வரும், ஒரு இஸ்லாமியர் வீட்டுல இருந்து வெள்ளம் வரும், ஒரு இந்து வீட்டுல இருந்து பானை வரும். இது எல்லாம் ஒன்னா வச்சு அந்த 10 சமத்துவ பொங்கலா வந்துட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாமே கொஞ்சம் இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து அன்போட தாங்க தமிழர்களா உணர்ந்து இது பண்ற ஒரு விஷயம். அந்த இடத்துல கூட வந்துட்டு இன்னைக்கு சனாதன பொங்கலை இவங்க மாத்தி வச்சுக்கிட்டு அது சனாதன எழுச்சி பொங்கல் வேற கொண்டாடுறானுங்க. இதுதான் ரொம்ப கொடுமையா இருக்குது. சனாதன எழுச்சி பொங்கல் அப்படின்னு சொன்னாக்கா பொங்கல் என்னைக்கு சனாதனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. சனாதனிகளுக்கு எந்த உதாரணம் சொல்றதோட, நான் பிஎஸ்என்எல்ல வந்துட்டு டிஜிஎம்ல சேலம் டிஜிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்க பார்ப்பனர்களா சேலம் டிஜிஎம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த டிஜிஎம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களோட ஆதிக்கம் இருக்கக்கூடியது. அக்கௌண்ட் ஆபீஸ் அங்க வந்து மேக்ஸிமம் பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. அந்த பார்ப்பனர்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாட மாட்டாங்க தோழர். பொங்கல் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவ் இல்ல, ஆனா வர சொல்லுவாங்க வேலைக்கு. நான் கான்ட்ராக்ட் லேபரா ஒர்க் பண்ணிருக்காங்க, அங்க வந்து சிஸ்டம் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். பொங்கலுக்கு வர சொல்லுவாங்க, ஆனா போகிக்கு வராதீங்கம்பாங்க. வித்தியாசம் புரியுது. பொங்கலுக்கு வர சொல்லுவாங்க, போகிக்கு வர வேணாம்பாங்க. ஏன்னா பார்ப்பனர்களுக்கு போகி தான் பண்டிகை, பொங்கல் கிடையாது. தமிழனுக்கு பொங்கல் தான் பண்டிகை. ஓகேங்களா, இது தெளிவாவே இருக்கும். ஆனா இந்த விஷயங்கள், இந்த சூட்சமங்கள் இங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பயிற்சி பாசறையை நடத்தி கண்டிப்பா ஒரு பெரிய ஒர்க் ஷாப்பை நடத்தி நமக்கு அரசியல் எதிரி இங்க பிரச்சனை இல்ல, சித்தாந்த எதிரி தான் பிரச்சனை புரிய வச்சால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இல்லைன்னா கஷ்டம் தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.